ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிற படம் 2025 ஒரு தாய் சூப்பர் நேச்சுரல் ஃபோக் ஹாரர் படமாக வெளியான ஹோஸ்ட். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்தில் இங் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை ஒரு ஐலாண்டில் இருக்கக்கூடிய ஒரு ரிஃபார்ம் ஸ்கூல், அதாவது சிறுவர் சீர்திருத்த பள்ளி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு, ஆனால் பெண்கள் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு இடம் அது. அந்த ஸ்கூலுக்கு இந்த இங்கே கூட்டு போகிறாங்க. பட் இந்த பொண்ணு என்ன பண்ணுனா, என்ன கிரைமுக்காக அங்கே உண்டே கடைசியில் அடைக்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் நமக்கு அப்போ புரியலை. ரொம்ப அப்புறாணி பொண்ணாக இருக்கா, யாருக்கிட்டையும் பெருசாக பேசுகிறது கூட கிடையாது. இந்த பொண்ணை அந்த ஐலாண்டில் இருக்கக்கூடிய ரிஃபார்ம் ஸ்கூலுக்கு கூட்டு போகிறாங்க. அங்கே போனால் ஏற்கனவே அங்கே ஒரு 20-30 பிள்ளைங்க இருக்கிறாங்க, இதே மாதிரி வேறு இடத்துல வேறு மாதிரி ஏதோ ஒரு தப்பை பண்ணிட்டு வந்தவங்க. இதுக்கு எய்ம் அப்படின்னு சொல்லி ஒரு லீடர் மாதிரி ஒரு பொண்ணு ஒருத்தி இருக்கா. அங்கே இத்தனை பிள்ளைங்களையும் பார்த்துக்கிறதுக்கு இன்சார்ஜ் மாதிரி மதர் ஒரு அம்மா ஒன்று அங்கே இருக்குது. அந்த அம்மா வச்சது தான் அங்கே சட்டம். அந்த அம்மா புதுசாக வர்ற பெண் பிள்ளைகளை, இங்கே ஏற்கனவே இருக்காங்களே இந்த சீனியர்ஸு, அவங்களாம் பயங்கரமாக புல்லிங் பண்ணுறாங்க. அதெல்லாம் அந்த அம்மா பெருசாக கண்டுக்க மாட்டேங்குது. அதாவது எந்த லெவலுக்கு பண்ணலாம், சின்ன பிள்ளைங்க அப்படி தான் இருப்பாங்க, எந்த லெவல் வரைக்கும் போகலாங்கிறது எனக்கு தெரியும். பெருசாக பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வச்சு உரிக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு அந்த மாதிரி ரொம்ப லூஸாகத்தான் எல்லா விஷயத்தையும் விட்டுருது பெருசாக. இப்படி இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் நம்ம அந்த இங் பொண்ணு போனதில் இருந்தே அங்கே இருக்கக்கூடிய அந்த சீனியருடைய ஹெட்டு மாதிரி இருக்கக்கூடிய அந்த எய்ம்ங்கிற அந்த பொண்ணு படுத்தாத பாடுபடுத்துது இந்த இங்கே. புல்லிங்னா இதுக்கு மேலே புல்லிங் பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு உச்சத்தில் எல்லா விஷயத்தையும் பண்ணுறா அந்த பொண்ணு. படம் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸான நமக்கே ஒரு கட்டத்தில், ஏமா இப்படியே கடைசி வாய் பேசாமல் பூச்சியாகவே இருந்து என்ன தான் பண்ண போகிறேன், எதையா திருப்பி தான் பண்ணேம்மா, இல்லை மதர் இதர்கிட்ட போய் ஏதாவது இன்ஃபர்மேஷனை தான் கூடம்மா, என்ன தான் பிரச்சனைங்கிறத சொல்லுமா அப்படின்னா, அந்த இங் பொண்ணு என்ன அடி அடித்தாலும் தாங்கிக்கிறது, என்ன பிரச்சனை பண்ணாலும் வாயை மூடிக்கிட்டு அழுத மணியமாகவே இருக்குது, என்னை விட்டுருங்க தயவு செஞ்சு அப்படிங்கிறத தவிர ஒரு வார்த்தையே அந்த அம்மா கிட்டேருந்து வரமாட்டேங்குது, எதுக்கிட்டேருந்து இங்குகிட்ட இருந்து. இப்படி இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் அந்த இங் பொண்ணை யாரெல்லாம் சேர்ந்து பெருசாக புல்லிங் பண்ணாங்களோ, இதில் ஒரு பொண்ணு கொடூரமாக கொலை செய்யப்படுறா உள்ளேயே. அந்த பொண்ணு அந்த பொண்ணுடைய மரணமே ஒரு மர்மமான முறையில் தான் இருக்குது. ஏங்க இப்படிலாம் யாரும் பண்ண முடியாதே, இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, இந்த மரணமே வேறு மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் பார்க்குறாங்க. இப்போ அந்த எய்ம் பொண்ணு இருக்கு இல்லையா, அந்த லீடர் மாதிரி இருந்த அந்த பொண்ணு ஏய் இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு எங்களுக்கு தெரியாது நினைக்கிறியா, நீ தானடி பண்ண இதை அப்படின்னு வழக்கம் போல் இந்த இங்கே தான் கார்னர் பண்ணுது. ஆனால் இதுக்கப்புறம் அந்த பொண்ணு மட்டும் இல்லை, ஆடியன்ஸ் நம்மளே கூட எதிர்பார்க்காம அடுத்தடுத்து அங்கே அரங்கேறின சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படம் ஒரு தாய் ஹாரர், அது பிளைன் தாய் சூப்பர் நேச்சுரல் ஹாரர் படமாக ப்ரெசென்ட் பண்ணாமல் இதை அந்த ஃபோக் ஹாரர் டைப்பில் அர்பன் லெஜெண்டு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கலந்து கட்டி தான் இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு அந்த விதத்தில் தான் இந்த கதை கொஞ்சம் விலகி நிற்கிற மாதிரி வித்தியாசமாக இருக்குல்லங்க, நல்லா இருக்குல்லங்க அப்படிங்கிற மாதிரியே பட்டுச்சு. ஏன்னா நீங்கள் சும்மா அர்பன் லெஜெண்ட்னு வைக்கிறது பிரச்சனை கிடையாது, அதை எந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக நரேட் பண்ணுறீங்க. முக்கியமாக அந்த அர்பன் லெஜெண்டுங்கிற அந்த ஒரு எலமெண்ட், அந்த ஒரு ஃபேக்டரு ஒரு நார்மல் சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் படத்தை எந்த அளவுக்கு கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி நரேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, அதை ரொம்ப சூப்பராக எஃபெக்டிவாகவே பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். படத்துடைய ஃபஸ்ட் ஆக்ட்லலாம் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஓடுதுன்னு வச்சுங்களேன் இந்த படம். இதில் முதல்ல ஒரு 30-35 நிமிஷம் 40 நிமிஷத்துக்கு நான் சொன்ன மாதிரி இந்த இங் பொண்ணை இந்த மற்ற பெண்கள் எல்லாம் சேர்ந்து புல்லிங் பண்ணுறதே போதும் ஒரு கட்டத்துக்கு மேலே. செகண்ட் ஆக்ட் தேர்ட் ஆக்டில் நம்ம எதிர்பார்க்காத ஒரு சில சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸு, ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்னு போய் தேர்ட் ஆக்ட்டுக்கு போகும்போதெல்லாம் இப்போ நம்ம யார் பக்கம் நிற்கிறது அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஒன்று நமக்கு வருது. ஆனால் அதுக்கு மேலே ஒரு வார்த்தை சொன்னாலும் அது ஸ்பாய்லர் தான். அதனால் கதை ரிலேட்டடாக எதையுமே என்னால் இங்கே ரிவீல் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இதில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நான் சொன்ன மாதிரி அந்த ஃபோக் ஹாரர் ஸ்டைலில் அந்த அர்பன் லெஜெண்ட் ஃபேக்டருங்கிற அந்த எலிமெண்ட் இருக்குது இல்லையா, அதை ரொம்ப ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். சும்மா பேரளவில் வழக்கம் போல் ஏதாவது ஒரு கம்பு கட்டுவாங்க, அதெல்லாம் முனி இருக்கும் தெரியுமா, அதெல்லாம் ரத்த காட்டு எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னு சும்மா தெரியுமா அப்படின்னே வாயிலே வண்ணம் கட்டுவாங்க. கடைசி கதவு ஆடுறதை காமிப்பாங்களே தவிர வேறு எதையும் காமிக்க மாட்டாங்க. இந்த படத்தில் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை அங்கங்கே யூஸ் பண்ணால் கூட அதை பயங்கர எஃபெக்டிவாகவே யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு டெக்னிக்கலி டெஃபினட்டாக என்ன தேவையோ அது உள்ளே இருக்குது. குறிப்பாக சினிமோட்டோகிராஃபியும் சரி, இந்த படத்துடைய டிஐ டீம் ஒர்க்கும் சரி, இந்த கதைக்களம் நடக்கக்கூடிய அந்த ஜியோகிராஃபியை அவங்க செட் அவுட் பண்ண விதமாகட்டும், அதாவது சுற்றி கடல், யார் இங்கேருந்து என்ன பிரச்சனை இருந்தாலும் உயிரே போகிறதா இருந்தாலும் தப்பிச்சு வெளியே போக முடியாது. அங்கே ஒரு பையன் ஒருத்தன் இருப்பான் பின்னுன்னு, அவனுடைய ஹெல்ப் எல்லாம் வெளியே போக முடியாது. அந்த பையன் தான் வரும்போது வர்றவங்களை போட்டில் கூட்டு வருவான், திருப்பி கொண்டே அந்த பையன் தான் போட்டில் கொண்டே விடுவான். ஸோ ரொம்ப நல்ல பையன். ஆனால் அவன் இல்லாமல் யாரும் வரவும் முடியாது போகவும் முடியாது. ஆனால் இங்கே இருக்கிற பிரச்சனையை சொன்னால் யாரும் நம்பவும் மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கதாபாத்திரத்தையும்
அந்த கதையுடைய ஜியோகிராஃபியும் தனியாக ஒரு ஐலாண்டு, அங்கே இருக்கக்கூடிய ஒரு 30 பேர் தான். அவ்வளோ பெரிய ஐலாண்டில் 30 பேர் தான் இருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்களே, எங்கேயும் ஓட முடியாது அப்படிங்கிற கதையை அதை செட் அவுட் பண்ண விதமாகட்டும், இவங்களுக்குள்ள ஒரு கட்டத்தில் கிரியேட் ஆகக்கூடிய அந்த கான்ஃப்ளிக்ட் ஆகட்டும்னு சொல்லி கதை களத்தையே மொத்தமாகவே இந்த படம் விஷுவலாகவே ஒரு டார்க் டோனில் செட் பண்ணியிருக்காங்க. இதிலேயே எங்க இந்த ஐலாண்டுக்குள்ளே என்னென்னவோ மர்மம் இருக்குது, எதையோ பெருசாக மறைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஃபீல் நமக்கு ஒன்று வருது. அது ரொம்ப ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க இந்த படத்துடைய டீம் தான் நான் சொல்லுவேன். இதுபோக அந்த படத்துடைய மியூசிக் ஆகட்டும், இந்த படத்தில் எடிட்டிங்கில் ஒரு சில விஷயங்களை லேட்டர் பாட்டில் இவங்க அன்வீல் பண்ண விதமாகட்டும் ரொம்ப சூப்பராகவே இருந்தது இந்த படத்துக்கு. படத்தில் முக்கியமான கதாபாத்திரங்கள்னால் ஒரு 3-4 கதாபாத்திரம் தான். ஒன்று அந்த இங்கு, இன்னொன்று அந்த பின் பையன், இன்னொன்று இந்த எய்ம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த பொண்ணு, அந்த லீடாக அந்த பொண்ணு, இது போக நம்ம மதரு, இது போக இன்னும் ஒரு கதாபாத்திரங்கள். அதை நான் சொன்ன மாதிரி ஒரு 15-20 பிள்ளைங்க அங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த பிள்ளையெல்லாம் சும்மா அங்கங்கே அப்படி வந்துட்டு போகிறாங்களே தவிர, சும்மா நம்ம எய்மோடு சேர்ந்து அங்கங்கே எப்படி புல்லிங் பண்ணுறதுக்கு எல்லாம் சேர்றாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த லெவலில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்களே தவிர மற்றபடி பெருசாக உங்களுக்கு வேலை கிடையாது. பட் இந்த 4-5 கதாபாத்திரங்களை வச்சு எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக அந்த ஸ்டோரியை கன்வே பண்ணணுமோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான மேட்ரு, இது ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர். அப்போ அந்த ஜம்ப்ஸ்கேர்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த மாதிரி பிளைனாக ஸ்பூக்கியாக அந்த மாதிரி ஐயோ அள்ளு விட்டுருச்சுங்க நீங்கள் வேறு ஜன்னல் ஆனதில் அப்படிங்கிற மாதிரி படம் இது கிடையாது. நிச்சயமாக இதில் ஜம்ப்ஸ்கேர்ஸ் இருக்குது, ஒரு சில மொமெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக வச்சுருக்காங்க. ஆனால் இது வேறு மாதிரி ஒரு ஹாரர் எலிமெண்ட் இருக்கக்கூடிய ஒரு படம். அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பாடு போங்களேன், பெருசாக இப்படி எதிர்பார்க்காதீங்க. பிளைனாக கதவாடும் ஜன்னல் ஆடம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்து போகாதீங்க. வித்தியாசமான ஒரு ஹாரர் த்ரில்லர் படம் இது. கண்டிப்பாக உங்களை கவர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. எனக்கு இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் இவங்க அரைவ் ஆகும் போதெல்லாம் எங்க இப்போ எப்படி முடிக்க போகிறாங்க அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. ஏன்னா இவங்க கதைக்காலத்தை எடுத்துகிட்டு போய் எஜ்ஜுக்கு போயிட்டாங்க எடுத்துகிட்டு. இப்போ இது எப்படி முடிக்க போகிறாங்க, இப்படி தானே முடிக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சா இப்படித்தான் முடியும்னு எல்லாம் நினைப்பாங்க. இது இப்படி முடிக்கக்கூடாது, இதை வேறு விதமாக முடிக்கணுங்கிறதுக்காக இவங்க ஒரு அட்டம் பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு என்னமோ அது அந்தளவுக்கு கன்வின்சிங்காக படலை. இந்த படம் உண்மையாக ரேட்டிங் ரொம்ப கம்மியாக வாங்கின படம் தான். பட் எனக்கு என்னமோ அந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் இந்த படம் பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, எக்ஸப்ட் த கிளைமேக்ஸ். ஒரு சில பேர் எனக்கு தோன்ற மாதிரியே கிளைமேக்ஸ் இன்னுமே கூட வேறு மாதிரி கொஞ்சம் யோசிச்சிருக்கலாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் இங்கே தெளிவாக சொல்லிடுறேன். மற்றபடி நிச்சயமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே ரொம்ப போருங்க அப்படிங்கிற அளவுக்குலாம் கண்டிப்பாக அந்த படம் இருக்காது. உங்களை கவரக்கூடிய ஒரு நல்ல படம் தான் இது. என்கிட்ட கேட்டிங்கன்னா ரொம்ப அண்டர் ரேட்டட் படம். டெஃபினட்டாக நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு ஒருத்துவாச்சான படம் தான் இது. அடல்காரண்டை பொறுத்தளவுக்கு இதில் நியூரிட்டியாக ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஸோ ஃபேமிலியோடு பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அப்புறம் நான் என்கிட்ட கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். பட் நான் சொன்னதை அந்த எக்ஸ்பெக்டேஷனோடு போய் பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படமாக இருக்கும் இந்த படம். அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.